ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அவள் கடைக்கு போயிடுறா. இவன் வந்து அவன் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போயிடுறான். இப்படி இவன் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு பேசிட்டு அவங்ககிட்ட ஜாலியாக பேசிட்டு ரிட்டன் வரான். அவளும் கடைக்கு போயிட்டு ரிட்டன் வரா. ரிட்டன் வரும்போது இவன் அவளை பார்த்துட்றான். பார்த்துட்டு ஐயோ இவன் கண்ணில் மாட்டினோம்னா என்னடா சொல்லிட்டு கேட்பால என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அந்த நேரத்தில் இவன் பார்த்துட்றான். பார்த்துட்டு டே என்னடா நீ இங்கே இப்போடா வந்தா வரேன்னு சொன்னேன், ஊருக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கூட பண்ணல, ஊருக்கு வந்தேன்னு கூட சொல்லலை, எப்படா வந்த அப்படின்னு கேட்டால் இல்லை நேற்று தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறான். சொல்லிட்டு இல்லை சும்மா அப்படியே ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்தவங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஒன்று வந்த டயரில் தூங்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். சரி ஓகே வாடா போகலாம், நம்ம போயிட்டு எப்பவும் போல் அந்த கோயிலில் போய் உட்காந்துட்டு பார்த்துட்டு பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் கேட்கறதுக்காக. சரின்ட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்டுகிட்டே இருக்கான். ஃபேமிலியை பற்றிலாம் நிறையா பேசிக்கிறாங்க. 2 பேரும் நல்லா ஜாலியாக பேசிகிட்டே போகிறாங்க. போயிட்டு அந்த கட்டையில் உட்காந்துடுறாங்க. கட்டையில் உட்காந்தோன்னே இவ கேட்குறா, டே என்னமோ சொல்லணும்னு சொன்னி, என்னாச்சு, எதுவும் ப்ராப்ளமா, ஹாஸ்டல் எதுவும் பிரச்சனையா, இல்லை சப்ஜெக்டில் எதுவும் பிரச்சனையா, என்ன பிரச்சனை, ஏதோ சொல்லணும்னு சொன்னி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்னோன்னே சரி சொல்லு என்னாச்சு என்னன்னு சொன்னோன்னே அவன் வந்து அது இது சுற்றி இழுத்தோன்னா அவள் கேட்குறா, ஏன்டா யாரையும் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு அவனுக்கு தெரியாமல் இப்படி முழிச்சிட்டு நிற்கும்போது அவள் டக்குன்னு ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படின்னு சொன்னோன்னே இவன் சொல்கிறா, டே அம்மாவோட சுச்சுவேஷன் யோசிச்சு பார்த்தியா, தங்கச்சியோட லைஃப்பை பார்த்தியா, நீ மட்டும் தானே ஒரே பையன் தானே, நீ தான் அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்துக்கணும், அப்பா வேற இல்லை, ஒன்று வந்து அம்மா எல்லா காசையும் செலவு பண்ணி உன்னை படிக்க வச்சுட்டாங்க, நீ போயிட்டு இப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்த அப்படின்னாக்கும் கெரியர் யாரடா வைப்பா, இப்போ இருக்கிற டயத்தில் நீ கண்டிப்பாக நல்லா படித்து நல்லா வேலைக்கு போன அப்படின்னாக்கா அம்மாவே வந்து நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்கள்ல, எப்போ இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வைக்க தானே போகிறாங்க, அப்புறம் எதுக்கு லவ் பண்ணுற, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு இருக்கா. அவன் வந்து ஒன்றுமே சொல்லப்போ சைலண்ட்டாக அமைதியாக உட்காந்துருக்கான். அவள் சொல்கிறா, லவ்லாம் வந்து பார்க்கும்போது நல்லா தான்டா இருக்கும், நம்மளே எத்தனை பசங்களை பார்த்துருக்கோம், நம்ம கூட சுற்றுற பசங்களே பார்த்துருக்கோம்ல, அதில் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, ஃபேமிலியை பாரு, தங்கச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அட்வைஸ் பண்ணுறா. சரின்ட்டு இவனும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த டயத்தில் இவன் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கால் வருது. கால் வந்தோடனே என்ன சொல்கிறான்னா, ஓகே ஒரு நிமிஷம் வரையும் நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போயிடறான். ஃபோன் எடுத்துகிட்டு போனோன்னா அவனுங்க கேட்குறானுங்க, டே சொல்லிட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. டே அவளுக்கு அப்படி ஒரு தாட்டே இல்லை போலடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அதெல்லாம் இல்லை, நீ சொல்லிப்பாருன்னு சொல்லி அவங்க ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. நீங்கள் போய் சொல்கிறா, ஃபோனை வச்சு அடுத்த செகண்ட் போய் சொல்கிற அப்படின்னு அவனுங்க சொல்கிறானுங்க. இவன்ட்டு அது எப்படிடா முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கால் பேசிகிட்டே இருக்கான். பாக்கி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.